शंकरांश भूम शंकरार्यपीठ सद्गुरुन् शुद्ध सत्वभासुरान् सुवर्त्मनीत भूसुरान् सर्वभूत सौख्यदान् क्षमाकरान् यतीश्वरा। श्री गुरुभ्यो नमः। ज्ञानं विधातुं न हि शक्यमेतं न शक्यते कर्तुमकर्तुमेतत् तथा अन्यथा कर्तुमशक्यमेतत् प्रमाणमेयैक निबन्धनत्वात्। ஞானம் என்றது விதிக்கிறதுக்கோ நிஷேதிக்கிறதுக்கோ முடியாது, பிரமாணாதீனமா இருக்கு. இதனால ஞானத்தை வஸ்து தந்திரம்னு சொல்றது. ஞானம் என்கிறது வஸ்து தந்திரம். இந்த விஷயத்தை தான் விசாரம் பண்ண போறோம். இப்போ அடுத்த ஸ்லோகம். பிரம்மஜானம் ஜானதா பிரம்ம புத்தேஹ கர்த்தவ்யத்வம் சக்யதே ஞாதுமேதத் நஹ்ய அஜ்ஞாத்வா பிரம்ம புத்திம் ததீயம் கர்த்தவ்யத்வம் கஷ்டிதீஷ்டே கிரஹீதும். பின்னா பிரம்மஜானத்தை விதிக்க முடியாது. இதுதானே நம்மளுடைய டாபிக். விதிக்கிறதுனா என்ன? விதிக்கிறதுனா கர்த்தவியமா சொல்றதுன்னு அர்த்தம். பண்ணு என்கிற மாதிரி எதை சொல்றதோ அதுதான் விதிக்கிறதுன்னு சொல்றது. இப்போ பிரம்மஜானத்தை விதிக்க முடியாதுன்னு சொல்லும் பொழுது பிரம்மஜானம் கர்த்தவியமா நம்மளால சொல்ல முடியாது, இப்படி ஒரு அர்த்தம் கிடைக்கிறது. ஏன் அப்படி சொல்றதுன்னா அதுக்கு ஒரு சின்ன ஒரு லாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்குன்னு காமிக்கிறார். பிரம்மஜானம் ஜானதா பிரம்ம புத்தே கர்த்தவ்யத்துவம் சக்கியதே ஞாதும் ஏதத். பிரம்ம புத்தே கர்த்தவ்யத்துவம், பிரம்மஜானம் கர்த்தவியம் சொல்லணும்னால், புரிய வைக்கணும்னால் முதல் பிரம்மஜானம் தெரியணும். பிரம்மஜானம் என்றது தெரிஞ்ச அப்புறம் தான் அது கர்த்தவியம்னு சொல்ல முடியும். அப்ப என்னாச்சு? பிரம்ம புத்தே கர்த்தவ்யத்துவம் ஞாதும், பிரம்ம புத்தி பிரம்மஜானம் கர்த்தவியமா தெரியறதுக்கு முதல்ல என்ன வேணும்? இந்த பிரம்மஜானத்தை தெரியணும். பிரம்மஜானத்தை தெரியாமல், பிரம்மஜானம் தெரியாமல் அது கர்த்தவியமா தெரிஞ்சுக்க முடியாது. புரியுது இல்லையா? இப்போ ஒரு யாகம் கர்த்தவியம் தெரியணும்னால் அந்த யாக சுரூபம் முதல் தெரிஞ்சுக்கணும். யாகம் வரைக்கும் போக வேண்டாம். சந்தியாவந்தனம் கர்த்தவியம் யார் ஒருத்தருக்கு புரிய வைக்கணும்னால் முதல் சந்தியாவந்தனம்னா என்னன்னு புரிய வைக்கணும் இல்லையா? அந்த மாதிரி அது எந்த கிரியையா இருந்தாலும் அப்படிதான். ஒரு சாதம் சமைக்கிறது பாகக்கிரியை வச்சுக்கோங்க. இது கர்த்தவியமா ஒருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கணும்னால், கர்த்தவியமா புரிய வைக்கணும்னால் முதல் என்ன அது என்றது சொல்லி ஆகணும். அந்த கிரியையுடைய சுரூபத்தை புரிய வச்சு அதுக்கப்புறம் தான் அது கர்த்தவியமா சொல்ல முடியும். பாகக்கிரியைனா இப்படி இருக்குன்னு சொல்லி அதனுடைய சுரூபத்தை சொல்லி கொடுத்த பிறகுதான் இது கர்த்தவியம் சொல்ல முடியும். இப்படிதான் இருக்கு. அந்த மாதிரி யோசிச்சு பார்த்தால் இந்த பிரம்மஜானம் கர்த்தவியமா சொல்லணும்னால் பிரம்மஜானம் என்றது என்னன்னு சொல்லணும். பிரம்மஜானத்தை பத்தி முதல் புரிய வைக்கணும். இப்ப பாருங்க, பிரம்மஜானம் என்ன என்றது தெரிஞ்ச பிறகு அது கர்த்தவியமா சொல்லணும்னா சொல்ல முடியுமா? முடியாதுன்னு சொல்ற. பாருங்க, பிரம்மஜானம் ஜானதா பிரம்ம புத்தே கர்த்தவ்யத்துவம் சக்கியதே ஞாதும் ஏதத் நஹ்ய அஜ்ஞாத்வா பிரம்ம புத்திம் ததீயம் கர்த்தவ்யத்துவம் கஷ்டிதீஷ்டே கிரஹீதும். பிரம்ம புத்திம் அஜ்ஞாத்வா, பிரம்மஜானம்னா என்னன்றது தெரியாமல் ததீயம் கர்த்தவ்யத்துவம் அதில் இருக்கிற கர்த்தவ்யத்துவத்தை சொல்ல முடியாது. கஷ்டிதீஷ்டே கிரஹீதும், கிரஹீதும் ந ஈஷ்டே கிரகிக்க முடியாது. சரி, இப்போ என்ன சொல்றார்? பிரம்மஜானம் கர்த்தவியம் தெரிஞ்சுக்கணும்னால் இல்லாட்ட புரிய வைக்கணும்னால் முதல் பிரம்மஜானத்தை பத்தி சொல்லிக் கொடுக்கணும். பிரம்ம ஞானத்தை பத்தி எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும்? பிரம்மத்தை பத்தி சொல்லிக் கொடுக்கணும்.
வேற வழி இல்லையே. பிரம்ம ஞானம் ஒருத்தருக்கு பிரம்ம ஞானத்தை பத்தி புரிய வைக்கணும்னா பிரம்மத்தை பத்தி புரிய வைக்கணும்னு அர்த்தம். அது காமிக்கிறார். பிரம்ம ஞானம் பிரம்மணி நியாயமானே ஞாதும் சக்கியம் நான்யதா. பிரம்மத்தை தெரியாமல் பிரம்ம ஞானத்தை தெரிஞ்சுக்க முடியுமா? முடியாது. அப்ப பிரம்ம ஞானத்தை தெரிஞ்சுக்கணும்னால் முதல் பிரம்மத்தை தெரிஞ்சுக்கணும். அது காமிக்கிறார். பிரம்ம ஞானம் பிரம்மணி நியாயமானே ஞாதும் சக்கியம். பிரம்மணி நியாயமானே சத்தியவ பிரம்ம ஞானம் ஞாதும் சக்கியத்தை. பிரம்மம் தெரிஞ்சுட்டா தான் பிரம்ம ஞானத்தை தெரிஞ்சுக்க முடியும். நான் அந்நியதா, வேற வழி இல்லை. தச்ச தத்வத் விஜாதம் சேத். சரி, இப்ப என்ன கிரமம் வந்துருத்தோ? பிரம்ம ஞானம் கர்த்தவியம் ஒரு உபதேசம் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. முதல் பிரம்மம்னா என்னன்னு சொல்லணும், பிரம்மத்தை சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கப்புறம் பிரம்ம ஞானத்தை சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கப்புறம் கர்த்தவியத்தை சொல்லிக் கொடுக்கணும். இப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் ஆரம்பத்துல பிரம்மத்தை சொல்லிக் கொடுக்கணும்னு அர்த்தம். பிரம்மம் தெரிஞ்ச பிறகு பிரம்ம ஞானம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் கர்த்தவியத்தை தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி பார்த்தால் விஜாதஞ்சேத் பிரம்ம ஞானம் பிரம்மணி நியாயமானே ஞாதும் சக்கியம் நான்யதா தச்ச தத்வத் விஜாதம் சேத் பிரம்மணஸ் தத்துவம் அஸ்ய பிராப்தா முக்திரும் நாஸ்தி கிருத்தியம் விதீனாம். பிரம்மம் தெரிஞ்சு போச்சுனால் முதல் பிரம்மம் தெரிஞ்சுக்கணும்னு சொன்னா இல்லையா, அந்த பிரம்மமே தெரிஞ்சு போச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன கர்த்தவியத்துவம் இருக்கு? முக்திரேவ பிராப்தா அனேன, மோட்சமே ஆயிடுச்சு. அது சொல்றார். விஜாதம் சேத் பிரம்மண தத்துவம், பிரம்மண தத்துவம் விஜாதம் சேத். பிரம்மஸ்வரூப தத்துவத்தை தெரிஞ்சாச்சுனால் அஸ்ய முக்தி பிராப்தா, இவனுக்கு முக்தியே கிடைச்சாச்சு. நாஸ்தி கிருத்தியம் விதீனாம், அதுக்கப்புறம் விதிக்கும் நிஷேதத்துக்கும் ஒன்றும் இடமில்லை. அதனால என்ன சொல்லிட்டு சொல்றாருனால் பிரம்ம ஞானத்தை விதிக்க முடியாதுன்னு சொல்றார். இங்கதான் தாத்பரியம். என்ன பிரம்ம ஞானத்தை விதிக்கணும்னா பிரம்ம ஞானம் தெரிஞ்சுக்கணும். பிரம்ம ஞானம் தெரிஞ்சுக்கணும்னா பிரம்மம் தெரிஞ்சுக்கணும். பிரம்ம தெரிஞ்சாச்சுன்னா அதுக்கப்புறம் விதிக்க இடமில்லை. இதுதான் விஷயம். அப்புறம் திருஷோ விராட் சூத்திர சரீர கோச்சரம் பரஸ்பராத்தியாசம் அபோத சம்பவம் அனர்த்தமாஹு ஸ்ருதிமஸ்தகே ஸ்திதா ததோஸ்ய வித்யா சமயைவ முக்ததா. திருஷோ விராட் சூத்திர சரீர கோச்சரம் பரஸ்பராத்தியாசம் அபோத சம்பவம். பரஸ்பராத்தியாசம், அந்யோன்யாத்தியாசம், இதரேதர அத்தியாசம் சொல்றது. இதனுடைய ரெண்டு எண்ணங்கள் இருக்கும் பொழுது ஒரு வஸ்துவனுடைய சுபாவம் இன்னொரு வஸ்துவில் தெரியுது, அந்த வஸ்துவனுடைய சுபாவம் இங்க தெரியும். இதுதான் பரஸ்பராத்தியாசம். பரஸ்பராத்தியாசம் மூலமா என்ன ஏற்பட்டிருக்கு? திருஷோ விராட் சூத்திர சரீர கோச்சரம் பரஸ்பராத்தியாசம் அபோத சம்பவம் அனர்த்தமாஹு. இதுதான் அனர்த்தம். அஸ்ய அனர்த்த ஹேதோஹ பிரஹாணாய சர்வே வேதாந்தாக ஆரம்பியந்தேன்னு பாஷ்யக்காரன் சொல்றார். அஸ்ய அனர்த்த ஹேதோ அத்தியாசஸ்ய பிரஹாணாய, இந்த அத்தியாசத்தை நாசனம் பண்றதுக்கு தான் எல்லா உபனிஷத் வாக்கியங்களும் வேதாந்த வாக்கியங்களும் பிரம்ம தத்துவத்தை சொல்லிக் கொடுக்கிறது என்றது இல்லையா. அதை காமிக்கிறார். அனர்த்தமாகு அத்தியாசம், அனர்த்தமாகு. அத்தியாசம் எதிலிருந்து வந்தது? அபோத சம்பவம், அஜானத்திலிருந்து வந்தது. எப்பேற்பட்ட அத்தியாசம்? பரஸ்பர அத்தியாசம். விராட் ஸ்தூலம் சூத்திரம் சூக்ஷ்மம் ச சமஷ்டி வேஷ்டியாத்மகம் சரீரம் அபிமானாஸ்பதம் போகாயதனம் தத் கோச்சரம் தத் விஷயம் அபோத சம்பவம் அநாத்ய அஜ்ஞானோத்தம் பரஸ்பராத்தியாசம் சித் ஜடயோஸ்தாதாத்மியா அவகாச லட்சணம் திருஷः பிரத்யகாத்மனः அனர்த்தமாஹு. வியாக்கியானத்தில் இருக்கு.
திருஷா அனர்த்தமாகு. இந்த பிரத்யேகாத்மாவுக்கு எந்த பெரிய அனர்த்தம் என்ன? இந்த அத்தியாசம் இருக்கே என்றுதான் அனர்த்தம். விராட் சூத்திர சரீர கோச்சரம் பரஸ்பராத்தியாசம். விராட்னா ஸ்தூலம், ஸ்தூல சரீரம். அப்புறம் சூக்ஷ்மம் சூத்திரம். விராட் சூத்திரம் ரெண்டு இருக்கு. விராட் சரீரம், சூத்திர சரீரம். விராட் சரீரம்னா ஸ்தூல சரீரம், சூத்திர சரீரம்னா சூக்ஷ்ம சரீரம். அப்போ ஸ்தூல சரீரமாகவும் சூக்ஷ்ம சரீரமாகவும் பரஸ்பராத்தியாசத்தை ஏற்பட்டு சைதன்ய ஜடையோ, சைதன்யத்துக்கும் ஜடத்துக்கும் பரஸ்பராத்தியாசம் வந்து எப்படி வந்தது? அபோத சம்பவம், அஜ்ஞானத்திலிருந்து சம்பவிச்சிருக்கு. இந்த அத்தியாசம் தான் அனர்த்தம், பெரிய அனர்த்தம் தான் இந்த அத்தியாசம். யாருடைய திருஷ்டியில? முமுட்சுவனுடைய திருஷ்டியில. அது கூட சொல்லணும். சம்சாரிகளுக்கு வந்த இந்த அத்தியாசம் அனர்த்தமோன்னு கேட்டால், சம்சாரம் தான் வேணும்னு நினைச்சுட்டா இந்த அத்தியாசம் அனர்த்தம் இல்லை. அத்தியாசமே தான் நல்லா பேலன்ஸ் பண்ணணும். இல்லையா? மோட்சம் வேண்டாம், சம்சாரம் தான் நல்லா இருக்கு எண்ணம் இருக்கு இல்லையா? சம்சாரின்னு சொல்றது. கவலை இல்லாம இந்த சம்சாரம், கஷ்டம் இல்லாம வாழ்க்கை நடந்துட்டே இருக்கணும் என்ற ஒரு எண்ணம் இருந்தால் அவனுக்கு இது அனர்த்தம் இல்லை. அவன் என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கான் கேட்டா, இந்த அத்தியாசம் நல்லா பேலன்ஸ்டா இருக்கணும், தனக்கு எப்படி சௌகரியம் ஏற்படுறதோ அந்த மாதிரி வரணும் அத்தியாசம்னு நினைச்சுட்டு இருக்கான். அதனால அவனை பற்றி சொல்லல. யாரு சம்சாரமே வேண்டாம் என்ற எண்ணத்தோட முமுட்சுவா இருக்கானோ அவனுக்கு இந்த அத்தியாசத்தை விட வேற எந்த விதமான ஒரு அனர்த்தமும் இல்லை. இந்த அத்தியாசத்தை தான் பரம அனர்த்தமா பார்த்துட்டு இருக்கான். அது எதனால வந்தது? அஜ்ஞானத்தினால வந்தது. அனர்த்தமாகு ஸ்ருதி மஸ்தகே ஸ்திதா ததோஸ்ய வித்யாசமதைவ முக்ததா, வித்யாசமயைவ முக்ததா. ஸ்ருதி மஸ்தகே ஸ்திதாக இதமேவ அனர்த்தமாகு. ஸ்ருதியோட மஸ்தகத்துல, உபனிஷத்துல நிஷ்டையோட இருக்கிறவா ஆண்கள் எல்லோரும் முமுட்சுக்களா இருக்கிறவாள் எல்லாரும் இந்த அத்தியாசத்தை தான் பெரிய அனர்த்தமா சொல்லிட்டு இருக்கார். அதனால ததோஸ்ய வித்யாசமயைவ முக்ததா, எப்ப இந்த தத்துவஞானம் ஏற்படுறதோ அந்த க்ஷணத்துல அஜ்ஞானத்தோட இந்த அத்தியாசம் விலகிறது. அதனால வித்யாசமயைவ முக்ததா, வித்யா எப்ப வருதோ, வித்யா எப்ப கிடைக்கிறதோ அந்த சமகாலத்துல தான் அந்த முக்தி ஏற்படுறது. அதுக்கு ஒரு க்ஷணம் விளம்பம் தேவையில்லை சொல்றார். அநாத்ய வித்யா பட நேத்திர பந்தனம் பிரசஹ்ய வேதாந்த நிபந்தனாமதி ஸ்வஜன்ம மாத்திரேண திருடாத்ம கோச்சர சமூலதாஹம் தஹதீதி ஸ்ருதி. சொல்றார், அநாத்ய அவித்யா பட நேத்திர பந்தனம். அனாதியான அவித்ய, அவித்யை என்ற ஒரு படம், வஸ்திரம், அது எப்படி இருக்கு? நேத்திரபந்தன ரூபமா இருக்கு. கண்ணுக்கு மேல கட்டி வச்ச மாதிரி இருக்கு. அநாத்ய அவித்யா பட நேத்திரபந்தனம் பிரசஹ்ய வேதாந்த நிபந்தனாமதி. அப்பேற்பட்ட அந்த நேத்திர நிபந்தனம், கண்ணுக்கு மேல கட்டி வச்சிருக்கிற மாதிரி இருக்கிற இந்த அவித்யை என்றது அந்த நேத்திரபந்தனத்தை பிரசஹ்யா நாசம் பண்ணிட்டு அர்த்தம். எது நாசம் பண்றது? வேதாந்த நிபந்தனாமதி, வேதாந்த வாக்கியங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய அந்த தத்துவ சாட்சா்காரம். ஜன்மமாத்திரேன திருடாத்ம கோச்சர, தன்னுடைய உற்பத்தி மட்டும் வேணும். உற்பத்தி மாத்திரேன, உற்பத்தினால மட்டும். திருடாத்ம கோச்சர சமூலதாகம் தஹதி, திருடமான இந்த அஜ்ஞானத்தை, அனாதி சம்சாரத்திலிருந்து கிடைச்சிருக்கக்கூடிய இந்த அத்தியாசத்தோட சேர்த்து சமூலதாகம் தஹதி, மூலத்தோட தாகம் பண்றது. இதிஹி ஸ்ருதி, இப்படிதானே ஸ்ருதி சொல்றது. விஜ்ஞாதே பிரம்மணி ஸ்யாத்
விதிரயம் அபல பிரத்யே தஸ்ய தத்வத் நாஜ்ஞாத பிரம்ம கர்மா விதி விஷய இது பிரத்யோ துர்புத்தி யோக்ய பிரம்மாத்ம பிரத்யேசௌ பிரத்யேதோ விதிரயம் விதிரனவசர சர்வதா சிந்தியமான தஸ்மாத் பிரம்மாத்ம வஸ்துன்யவசிதம் அகிலம் வித்தி வேதாந்த வாக்கியம் சொல்றார். வேதாந்த வாக்கியம் பிரம்மாத்ம வஸ்துனி அவசிதாகிலம் பிரம்மாத்ம வஸ்துனி அவசிதாகிலம் வித்தி. வேதாந்த வாக்கியம் என்றது உபனிஷத் வாக்கியம் என்றது பிரம்மாத்ம வஸ்துனி பிரம்மஸ்வரூபமான ஆத்ம வஸ்துவே உபதேசம் பண்ணிண்டு அவசிதம் அகிலம் அதோட முடிஞ்சு போறது. அதுக்கப்புறம் இந்த வேதாந்த வாக்கியத்துக்கு வேலையே கிடையாது. நீ புரிகிற வரைக்கும் வேதாந்த வாக்கியத்துக்கு வேலை இருக்கு. உனக்கு புரிஞ்சாச்சுன்னா அதுக்கப்புறம் வேலை இல்லை. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு விதி அங்க வர்றதுக்கு ஒன்னும் வாய்ப்பு இல்லை சொல்ற. தஸ்மாத் பிரம்மாத்ம வஸ்துன்ய அவசிதம் அகிலம் எல்லாமே அந்த பிரம்மாத்ம வஸ்துவில போய் முடியறது. அதனால என்ன இங்க இதெல்லாம் எதுக்காக சொல்றதுனால் வேதாந்த வாக்கியங்கள் பிரம்ம ஞானத்தை விதிக்கிறதுன்னு சொல்லக்கூடாது. அப்படி சொன்னால் அது தப்பு. என்ன தப்பு இருக்கு கேட்டால் அதுதான் ஏற்கனவே சொன்னோம். பிரம்மன் தெரிஞ்ச பிறகுதான் பிரம்ம ஞானத்தை விதிக்க முடியும். பிரம்ம ஞானத்தை விதிக்கணும்னால் விதிக்கலாம். எப்படி விதிக்கலாம்? பிரம்மத்தை தெரிஞ்ச பிறகு. பிரம்மத்தை தெரிஞ்ச பிறகு எதுக்கு பிரம்ம ஞானத்தை விதிக்கணும்? புரியுறது இல்லையா? பிரம்மத்தை தெரிஞ்ச பிறகு பிரம்ம ஞானத்தை எதுக்கு விதிக்கணும்? தேவையே இல்லை. அதனால எப்படி பார்த்தாலும் பிரம்ம ஞானத்தை விதிக்கிறது என்றது நமக்கு எங்கேயும் உபயோகம் இல்லை. அப்படி ஒண்ணு கிடையாதுன்னு சொல்றது. அது சொல்லி முடிக்கிறார். விஜ்ஞாதே பிரம்மணி ஸ்யாத் விதிரயம் அபல. பிரம்மம் தெரிஞ்சு போச்சுனால் பிரம்மத்தை தெரிஞ்சுக்கோ என்ற விதி தேவையில்லையே. பிரம்மம் தெரிஞ்சு போச்சே. அதனால சொல்றார் விஜ்ஞாதே பிரம்மணி ஸ்யாத் விதிரயம் அபல. அயம் விதி அபலஹ ஸ்யாத் நிஷ்பலஹ ஸ்யாத். வெறுமா போயிடும், வியர்த்தமா போயிடும். பிரத்யே தஸ்ய தத்வன் அஜ்ஞாத பிரம்ம கர்மா விதி விஷய இது பிரத்யோ புத்தி யோக்யா. என்ன காரணம்னால் தஸ்ய பிரத்யே சதி தஸ்யன பிரம்மண பிரம்மத்தை தெரிஞ்ச பிறகு தஸ்ய பிரத்யே சதி தத்வன் அஜ்ஞாத பிரம்ம கர்மா விதி விஷய. விதிக்கு விஷயம் கிடையாது. பிரம்மஞானத்தை தெரிஞ்சுக்கோ என்ற விதிக்க ஒரு விஷயம் இருக்கணுமே. என்ன விஷயம் இருக்கணும்? தெரியாத பிரம்மம் தானே தெரிஞ்சுக்கோன்றது விதிக்க முடியும். பிரம்மத்தை தெரிஞ்சுக்கோன்னு விதிக்கணும்னால் யாரை பார்த்து விதிக்கிறது? யாருக்கு பிரம்மம் தெரியாதோ அவனை பார்த்துன்னு தானே விதிக்கணும். அதனால அஜ்ஞாத பிரம்ம கர்மா விதி விஷய. விதிக்கு விஷயம் அஜ்ஞாதமான பிரம்மம். ஞாதம்னா அதுக்கப்புறம் விதிக்கு விஷயம் இல்லை. அஜ்ஞாத பிரம்ம கர்மா விதி விஷய இது பிரத்யோ புத்தி யோக்யா. அதனால இத புத்தி யோக்கியம் இல்லை, ந புத்தி யோக்யா. ந அஜ்ஞாத பிரம்ம கர்மா விதி விஷய. விதி விஷய அஜ்ஞாத பிரம்ம கர்மா இது பிரத்யய புத்தி யோகியோ ந. பிரம்மத்தை தெரிஞ்ச பிறகு விதி தேவையில்லை. பிரம்மத்தை தெரியறதுக்கு முன்னாடி விதியும் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. பிரம்மாத்ம பிரத்யே அசஹ விதிர் அனவசர. அதனால பிரம்மாத்ம பிரத்யத்தை விதிக்கிறது என்றது சொல்லவே முடியாது. அனவசரம். அதுக்கு ஒரு சான்ஸ் இல்லை. சர்வதா சிந்தியமான எப்படியெல்லாம் விசாரிச்சு பார்த்தாலும் இதுதான் ஒரு ரிசல்ட் கிடைக்கிறது. தஸ்மாத் அதனால பிரம்மாத்ம வஸ்துனி அவசிதம் அகிலம் வித்தி வேதாந்த வாக்கியம். அகிலம் வேதாந்த வாக்கியம். எல்லா வேதாந்த வாக்கியங்களும் இப்பேற்பட்ட பிரம்மாத்ம வஸ்துவே புரிய வைக்கிறதுக்கு தான் வந்திருக்கு. அதை புரிய வைக்கிறது எப்படின்னா ஒண்ணும் இல்லை, இருக்கிறதோ அப்படியே சொல்றது. அவ்வளவுதான்.
தெரிஞ்சுக்கோ என்ற ஒரு விதி மூலமா புரிய வைக்கிறது இல்லை. தெரிஞ்சுக்கோ என்ற விதி மூலமா புரிய வைக்கிறது இல்லை. சரி, ஆத்மாவா அரே திரஷ்டவியா ஸ்ரோதவியா மந்தவியா இதெல்லாம் இருக்கு. என்ன அர்த்தம்? பிரம்மத்தை தெரிஞ்சுக்கோன்னு தானே அர்த்தம். கேட்டா இல்ல, தெரிஞ்சுக்கோன்னு அர்த்தம் இல்ல. தெரியறதுக்கு சிரவணாதிகளை விதானம் பண்றது, அறிவு அந்த பிரம்ம ஞானத்தை விதானம் பண்றதுக்காக இல்ல. தெரிஞ்சுக்கோன்னு சொன்னா என்ன அர்த்தம்? எப்படியெல்லாம் பிரயத்னப்பட்டா அது தெரியுமோ அப்படியெல்லாம் பிரயத்னத்தை பண்ணுன்னு அர்த்தம். பிரம்ம ஞானத்தை விதிக்கிறதுன்னு சொல்ல முடியாது. அதனால சிரவணத்தை விதிக்கிறதுன்னு சொல்லலாம், மனநத்தை விதிக்கிறதுன்னு சொல்லலாம், நிதித்தியாசனத்தை விதிக்கிறதுன்னு சொல்லலாம். இதெல்லாம் கிரியையாச்ச, இதெல்லாம் கிரியைகள். கிரியைகளை தாராளமா விதிக்க முடியும். அதனால கிரியையைத்தான் விதிக்க முடியறது, ஞானத்தை விதிக்க முடியாது என்றது ஒரு பெரிய ஒரு கொள்கை எல்லா சாஸ்திரத்திலும் ஒத்துருக்கு. ஞானத்தை விதிக்க முடியாது என்று சொல்றார். அப்புறம் விருத்தத்ரிகஸ்யத்வயாபத்தி தோஷான்ன சக்கியம் விதானம் திய சங்கிரஹீதும் யதா வாஜபேயே குணஸ்யேஹ தத்வத் ததோ நாஸ்தி வேதாந்த வாக்கியே விதானம். திருப்பி கொஞ்சம் மீமாம்சைக்கு வந்துட்டு விஷயம் மாறல, விஷயம் இதுதான். ஆனா ஒரு மீமாம்சா நியாயத்தை சொல்றார். என்ன சொல்றார்? பிரம்ம ஞானத்தை விதிக்கிறது ஏதோ ஒரு வேதாந்த வாக்கியம், ஆத்மானமேவ விஜிக்ஞாசஸ்வா இருக்கட்டும். ஆத்மானமேவ விஜிக்ஞாசஸ்வான்னு வாக்கியம் இருக்கு, இல்லையான்னு சொல்லல. ஆனா இந்த வாக்கியத்தினுடைய தாற்பயம் என்னன்றது சூக்ஷ்மமா பரிசீலனம் பண்ணணும். அப்படி பண்ணும்பொழுது என்ன தெரியறது? இது ஆத்ம ஞானத்தையோ ஆத்மஸ்வரூபத்தையோ விதிக்கிறதுக்காக வந்ததில்லை. ஆத்மானமேவ உபாசிதான் இருக்க விதி மாதிரி தெரியறது. ஆனா இது விதி கிடையாது. இது விதி கிடையாது. ஆத்மானமேவ விஜிக்ஞாசஸ்வா கேட்டா இப்படி இருக்க விதி மாதிரி தானே இருக்கு, ஆனா விதி கிடையாது. இது விதின்னு சொன்னா என்ன வரும்? ஏற்கனவே ஒரு தோஷம் சொல்லி இருக்கும், இன்னும் சொல்ல போற விருத்த திரிகத்வயாபத்தி பவதி. விருத்த திரிகத்வயாபத்தி இது என்னன்னு கேட்டா மீமாம்சா சாஸ்திரத்துல விஸ்தாரமா சொல்லக்கூடிய ஒரு பெரிய விஷயம். விருத்த திரிகத்வயாபத்தி, விருத்தம் எது திரிகத்வயம், அது விருத்தமான ஒரு திரிகத்வயம். திரிகத்வயம் என்ன? செட் ஆஃப் த்ரீ திங்ஸ், டூ செட்ஸ். திரிகத்வயம் டூ செட்ஸ் என்ன? மூணு இருக்கு. ஒரு செட்ல 3, இன்னொரு செட்ல 3. அப்பேற்பட்ட திரிகத்வயம் அது எப்படின்னா பரஸ்பர விருத்தமா இருக்கும். அப்படி பரஸ்பர விருத்தமான திரிகங்கள் ஒரு இடத்துல சேர்றதுன்னா அது ஒரு தோஷம். இப்படி வரக்கூடாது. அந்த ஒரு தோஷம் இங்கேயும் சேர்றதுன்னு சொல்ற. அதுக்கு ஒரு உதாரணம், யதா வாஜபேயே குணஸ்யேஹ யதா வாஜபேயே குணஸ்யா வாஜபேயேன ஸ்வராஜ்யகாமோ யஜேதா ஒரு வாக்கியம், விதி வாக்கியம். இந்த வாக்கியத்துல வாஜபேயம் ஒரு வார்த்தை இருக்கு. இந்த வார்த்தையினால ஏதோ ஒரு திரவியத்தை சொல்றது. வாஜஞ்சதை தத் பேயஞ்ச வாஜபேயம் ஒரு விக்கிரகம் பண்ணி ஏதோ ஒரு திரவியத்தை பத்தி சொல்றது. அந்த திரவியத்தை விதிக்கிறதுக்கு, யாகோத்தேசியான திரவியத்தை விதிக்கிறதுக்கு தான் இந்த வாக்கியம் அமைஞ்சிருக்குன்னு சொன்னால் சின்ன ஒரு தகராறு. என்ன? விருத்த திரிகத்வயம் வரும். எப்படி வரும்னால், வாஜபேயம் என்ற ஒரு திரவியம் தானே நீங்க சொல்றது. அந்த திரவியத்தினால அந்த யாகம் சாத்தியமா இருக்கு. ஆனால் அதே யாகம் ஸ்வராஜ்யம் என்கிற பலத்துக்காக சாதனமாகவும் இருக்கு. ஒரே யாகம் என்ற பதார்த்தம் சாத்தியமாகவும் இருக்கு, சாதனமாகவும் இருக்கு. அது எப்படி? ஸ்வராஜ்யம் என்ற பலத்தினுடைய சாதனமா இருக்கு. ஆனால்
திரவியத்தினுடைய சாத்தியமாகவும் இருக்கு. இப்படி இருக்கும் பொழுது ஒரு வைருத்தியம் ஏற்படுறது. அந்த வைருத்தியம்னா எப்படி? விருத்த திரிகத்வயம் வந்து சேரும்னு சொல்றது. 3 திரிகங்கள் அது எல்லாம் என்ன என்றதெல்லாம் விஸ்தாரமா சொல்ற. உத்திஷ்யமானத்துவம் அனூத்யமானம் பாவ பிரதானத்துவம் இது இதமேகம் ததாப்யுபாதேய விதேய சேஷபாவ பிரபேதம் திரிகமன்யதத்ர. இந்த விருத்த திரிகத்வயம்னா என்ன? இது 3 தான் விருத்த திரிகம். என்ன? ஒண்ணு உத்திஷ்யமானத்துவம், இன்னொன்னு அனூத்யமானத்துவம், இன்னொன்னு பிரதானத்துவம். இது 3. உத்திஷ்யமானத்துவம், அனூத்யமானத்துவம், பிரதானத்துவம். இப்பேற்பட்ட 3 தர்மங்கள் அந்த உத்தேசத்துக்கிட்ட இருக்கு. அப்படி விதேயத்துக்கிட்ட என்ன இருக்கு? விதேயத்துவம், உபாதேயத்துவம், குணத்துவம். இப்பேற்பட்ட 3 தர்மங்கள் இருக்கு. இப்போ இங்க என்ன கவலைனால், வாஜபேயன ஸ்வராஜ்ய காமோ எஜேதா என்ற வாக்கியத்துல யாகம் வந்து வாஜபேய திரவியத்தினுடைய சாத்தியமாச்சு. அந்த அதே யாகம்தான் ஸ்வராஜ்யத்துக்கு கரணமும் ஆச்சு. அப்படி நடுவில் நிற்கிறது அந்த யாகம். அந்த யாகத்துல திரவியம் பிரதி உத்தேசத்துவம் அஸ்தி. திரவியத்துக்கு இந்த யாகம் உத்தேசமா இருக்கு. அதனால உத்தேசமானத்துவம், அனூத்யமானத்துவம், பிரதானத்துவம் என்ற 3 தர்மங்கள் அதில் இருக்கு. அப்படி இந்த இதே யாகமே விதேயமாகவும் இருக்கு. எப்படி விதேயமா இருக்கு? பலோத்தேசேன விதேயமா இருக்கு. பலன் கிடைக்கணும்னா இந்த யாகம் பண்ணி ஆகணும். பலத்துக்கு சாதனமா இருக்கு. அப்ப அதனால அந்த அதோட சேர்ந்த 3 திரிகங்கள் அதுவும் இந்த யாகத்துல வருது. அது என்ன? குணத்துவம், உபாதேயத்துவம், விதேயத்துவம். விதேயத்துவம், குணத்துவம், உபாதேயத்துவம் இப்படி இருக்கு. இதுல ஒன்னொன்னு இன்னும் பரஸ்பர விருத்தம். குணத்துவம், பிரதானத்துவம். குணத்துவம்னா அப்பிரதானத்துவம் அர்த்தம். அது ரெண்டும் சேர்ந்து நிற்காது. ஒரே இடத்துல குணத்துவம் அப்பிரதானத்துவம் இருக்காது, குணத்துவம் பிரதானத்துவம் இருக்காது. பிரதானத்துவம் இருந்தா குணத்துவம் இருக்கக்கூடாது, குணத்துவம் இருந்தா பிரதானத்துவம் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி உத்தேசத்துவம் இருந்தால் உபாதேயத்துவம் இருக்கக்கூடாது, அனுவாத்தியத்துவம் இருந்தால் விதேயத்துவம் இருக்கக்கூடாது. அதனால இது 3ம் வந்து பரஸ்பரம் விருத்தமா இருக்கு. ஏன் இருக்கக்கூடாது கேட்டா அதுக்கு அந்த கதையெல்லாம் சொல்லணும். பரஸ்பர விருத்தமா இருக்கு. பல விஷயங்கள் சொல்லி ஆனா விரோதம் எப்படின்னு காமிக்கிறதுக்கு இந்த ஸ்திதவு விரோதமா ஜப்தவு விரோதமா அப்படி எல்லாம் பண்டிதால் கேட்பான். அதெல்லாம் விசாரம் பண்ணணும், பண்டிதாகணும். நமக்கு வந்து சுருக்கமா சொல்லிதான் முடிக்கணும் இல்லையா, அதுக்காக சொல்ல மாட்டேன். இப்ப இவ்வளவுதான் தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி 3 தர்மங்கள் இருக்கு. அந்த தர்மங்கள் ஒரு இடத்துல வரக்கூடாது, பரஸ்பரம் விருத்தமா இருக்கு. ஆனா நம்ம சொல்லும் பொழுது இந்த பிரம்ம ஞானத்தை விதிக்கிறது அந்த ஒரு ஆசையம் சொல்றதா இருந்தால் இந்த விருத்த திரிகத்வயாபத்தி, விருத்த திரிகத்வயங்கள் ஒரே இடத்துல வர்ற மாதிரி வரப்போறது. அதனால அது வந்து தப்பு. அதனால பிரம்ம ஞானத்தை விதிக்கிறது வேதாந்த வாக்கியங்கள் என்றது சொல்லக்கூடாது காமிக்கிறார். அதுக்கப்புறம் அது எப்படி வருது விருத்த திரிகத்வயம் என்றது அப்புறம் அடுத்த ஸ்லோகத்துல இன்னொன்னு 2-3 ஸ்லோகங்கள் இந்த விஷயம் தான் வருது. இதை இப்போ இன்னைக்கு நான் முடிக்கிறேன், இதோட முடிக்கிறேன். நமஸ்காரம்.